This is a continuation of my previous video actually. அதில் வந்து நம்ம வந்து we saw about the cost of the goods sold, that is unit 12 final accounts sole proprietorship 1. அதில் நம்ம வந்து தியரி போர்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ ட்ரேடிங் அப்படின்னா என்ன? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த கூட்ஸ். எதுக்காக கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? இன் ஆர்டர் டு ரீசேல். எதுக்காக ரீசேல் பண்ணுறாங்க? டு ஏர்ன் த ப்ராஃபிட். சரி, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் கடைசியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கு தெரியுது. பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணாங்கன்றது தெரியுது. அந்த பர்ச்சேஸ்லேருந்து அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணால் நமக்கு சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. அதே சமயம் இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்காக அதை வச்சுப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் எப்படி சேல்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வில் கிவ் யூ த சேல்ஸ், ரைட்? ஸோ ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் நடக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறது. அதாவது போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங். போன மாதம் நமக்கு 100 ருபீஸ் கொடுத்துருக்காரு அப்பா, அதில் 80 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம், மீதி 20 ருபீஸ் இருக்குது. அது அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவோம்? அதை நம்ம வரவாக தான் வச்சுப்போம். 20 ருபீஸ் கூட இந்த மாதம் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிப்போம். அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக்கை இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக்கு, அது கூட பர்ச்சேஸை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற ஸ்டாக்கு தெரியுது, அதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது சேல்ஸ். திஸ் இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ்டு இந்த மாடியூலில் பார்க்கலாம். ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வசந்த் அண்ட் கோ வந்து 1000 வாஷிங் மிஷின்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வரும் அந்த கூட்ஸு? அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னாலே total amount that has been spent in order to purchase this goods, அதுதான் வந்து cost of goods purchase. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணனா, it will include all the expenses. அந்த goods வந்து வாங்குற இடத்துலேருந்து டீலர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வர பிஸ்னஸ் பிளேஸ்க்கு வர வரைக்கும் என்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுதோ அதுதான் காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ்ட். ஓகேவா? அது எல்லாமே அந்த எக்ஸ்பென்சஸ் incurred in bringing the goods to the place of business are called direct expenses. ஓகேவா? டைரக்டா அந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் செலவாகுதோ that is said to be direct expenses. ஓகே, சப்போஸ் இந்த கூட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்தது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகும்? ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸு, இம்போர்ட் டியூட்டி, டாக் டியூஸு, கிளியரிங் சார்ஜஸ்ஸு, கேரேஜ், இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் கம்ஸ் அண்டர் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் இப்போ இந்த லோக்கல் பர்ச்சேசஸாக இருந்ததுன்னா, இன் கனெக்ஷன் வித் லோக்கல் பர்ச்சேஸ், உள்ளூர்லேயே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வரும்? ஃப்ரைட்டு, ஆக்ட்ரி டியூட்டி, கேரேஜ் ஆர் கார்டேஜ், இது எல்லாமே வில் பி பெய்ட் இன் ஆர்டர் டு பிரிங் த கூட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஆக்ட்ரி டாக்டிலாம் இதெல்லாம் டேக்ஸ், நத்திங். அது இம்போர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து போடுற அந்த டாக்ஸஸுக்கு பேர் தான், அது கிளியரிங்க்கு பேர். அதெல்லாம் தான் இந்த ஆக்ட்ரி இதெல்லாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பென்சஸ் which are incurred in order to bring the goods to the place of the business. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ். இப்போ வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வாங்குறேன், பிஸ்னஸ் இப்போலாம் நான் வாங்குறேன் அப்படின்னா அது எடுத்துகிட்டு வரதுக்கான சார்ஜஸ், அதோட கேரேஜ், அதுக்கு நான் பே பண்ணுற டேக்ஸ், அது எல்லாமும் சேர்த்து தான் நான் வந்து காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ்ட். ஆமாவா? அப்போ அது என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பர்ச்சேஸோட ஆட் பண்ணணும். அப்படி நான் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நான் வந்து மார்ஜின் வச்சு நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு அது ப்ராஃபிட்டாக மாறும், ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாமல் 10,000 வர்த் உள்ள நான் வாஷிங் மிஷினை நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து ஒரு 11,000 நான் விற்கிறேன், உனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இந்த 10,000 வர்த் உள்ள வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னும் சில அதுக்கு வந்து கேரேஜ், ஃப்ரைட் சார்ஜஸ் கொடுத்துருப்பேன், அதுக்கு பேக்கிங் சார்ஜஸ் பண்ணியிருப்பேன், எல்லாமே நிறைய எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸாகவும் நீ இதில் ஆட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீ சேல் பண்ணாதான் உனக்கு அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். See for example, trader வந்து he has purchased 90,000 worth goods. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறாரு? ரயில்வே ஃப்ரைட் சார்ஜஸ் அமௌண்டிங் 9,600. அப்புறம் ஒரு கார்டேஜ் வந்து ₹400.
இப்போ காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஆக்சுவலாக பர்ச்சேஸ் ப்ரைஸ் 90,000. ஓகேவா? அது கூட என்ன பண்ணணும், இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரைட்? என்ன டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? ரயில்வே ஃப்ரைட் 9,600, கார்டேஜ் ஒரு 400, ஸோ 10,000. இந்த 90,000 plus 10,000 gives you 1 lakhs. ஸோ காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து எவ்வளோ? 1 lakh rupees. ஓகே, அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸோட என்ன ஆட் பண்ணணும்? we have to add the direct expenses, only then we will get the cost of the goods purchased. Now we will move on to cost of stock in hand. அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, இது வேல்யூவேஷன் ஆஃப் த ஸ்டாக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து இட் will affect the cost of the goods sold, அல்டிமேட்டா இன்னொன்று எஃபெக்ட் பண்றது கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் யூஸ்வலி வேல்யூட் இன் த காஸ்ட். பட் சப்போஸ் இன் கேஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த டேட் ஆஃப் வேல்யூவேஷன் போது லெஸ் தேன் த காஸ்ட் ப்ரைஸாக இருந்ததுன்னா, இந்த ஸ்டாக் ஆஃப் த அன்சோல்டு ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் வேல்யூ அட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்லி. ஓகே, அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா the goods can be sold only at the loss. So closing stock will be valued at the market price. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். இதோட ரூல் என்ன அப்படின்னா, வேல்யூவேஷன் ஆஃப் த ஸ்டாக் காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயரோ அதை தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் கன்சர்வேட்டிசம் கான்செப்டோடைய ரூல். பட் ப்ராக்டிஸில் என்னன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக லோவர் தேன் த மார்க்கெட் ப்ரைஸ். So stock is mostly valued at the cost price. Stock எதுல வேல்யூ பண்ணுவாங்க? will be mostly valued at the cost price தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே படிக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். அப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்டும் நம்ம பார்த்தோம். ஐ டெல் யூ மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அது எப்படி மேட்சிங் கான்செப்ட் அப்படிங்கிறத. ஓகே, பிஃபோர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட்னா என்னன்றது. இது வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்றதும் ஒரு இதுக்கு இன்னொரு பேர். இது என்ன என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ இந்த பிஸ்னஸில் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா அன்சர்டனிட்டிஸையும் என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தே ஆர் மேக்கிங் அ ப்ரொவிஷன் ஃபார் இட். ஓகே, ஜென்ரலாக இவங்க அக்கௌண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசட்ஸையும் ரெவன்யூஸையும் கம்மியாக காமிப்பாங்க. தே வில் மேக் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லயபிலிட்டிஸ் ஆர் த காஸ்ட். எதுக்காக அப்படின்னா, உனக்கு வந்து ஃபியூச்சரில் ஆன்டிசிபேட் நோ ப்ராஃபிட்ஸ் பட் ஆன்டிசிபேட் ஆல் லாசஸ். இதுதான் அதோட கான்செப்ட். நமக்கு ப்ராஃபிட்டே வராதியா, லாஸ் தான் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க இந்த இதை அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, we have to account for profits only when they are actually realized. அதுதான் இன்னொரு கான்செப்ட். ஓகே, பட் இன் கேஸ் லாசஸ் அப்படின்னா we should take into account even those losses. கொஞ்சோண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு, வெரி ரிமோட் பாசிபிலிட்டி தான் இருக்கு அப்படின்ற போது we have to take them into account. ஓகே, ஸோ அதனால தான் க்ளோசிங் ஸ்டாக் வந்து we are valuing at the cost price or market price whichever is lower. அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸு, இது எல்லாமே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வருது நமக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன கான்செப்ட், கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஸ் தான் வரும், அந்த கான்செப்டில் ரொம்ப வந்து நம்ம பே பண்ண வேண்டியது அதிகமாக இருக்குது, லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அசட்ஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரியும் நம்ம வந்து we are going to face the consequences அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம், we are valuing the closing stocks with the market price or cost price whichever is less. Okay, according to the conservatism concept, the closing stock has to be valued at the cost price or the market price whichever is lower. But in practice நம்ம என்ன பண்றோம், we are valuing the stock in the cost price only. This concept is said to be the conservatism concept. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு கான்செப்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டில் நம்ம பார்க்கறது வந்து மேட்சிங் கான்செப்ட். அதாவது எப்படின்னா, மேட்சிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் in order to work out the profit or loss for the accounting year na we have to bring எல்லா ரெவென்யூஸும் எல்லா காஸ்ட்டும் pertaining to one accounting year நம்ம together we have to work out in order to find out the profit or loss. அதாவது expenses incurred in the accounting year
should be matched with the revenues earned during the year. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are calculating the cost of the goods during the year na cost of the stock or not sold must be deduct பண்றோம். ஓகே, வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம அதுக்கான ரெவென்யூ நமக்கு கிடைக்கல, அதை நம்ம இங்கே லெஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் செட் டு பி த மேட்சிங் கான்செப்ட். அந்த ரெவென்யூவும் அந்த காஸ்ட்டும் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் மேட்ச் ஆகணும். தட் இஸ் செட் டு பி மேட்சிங் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேசிஸில் தான் நம்ம வி ஆர் டிடெக்டிங் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, அந்த அக்கௌண்டிங் பீரியடில் அது சேல் ஆகல, அதுக்கான ரெவன்யூ நமக்கு வரல, அதனால அதை நம்ம அந்த காஸ்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே, சரி. அப்போ வந்து நம்ம ஹவு டு அரைவ் த காஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட வி ஹாவ் டு இன்க்ளூட் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் த பர்ச்சேஸ். ஓகே, ஸோ சப்போஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குன்னா அது கூட என்னெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ் incurred in purchasing the goods should be added. அப்ப நமக்கு கிடைக்கிறது தான் cost of the stock. Okay, this is the way we have to find out the cost of the stock. So இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் gross profit வந்து it is worked out from by deducting the cost of the goods sold from the sales revenue இல்லையா. ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம பார்க்கலாம். gross profit வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட்லேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், சேல்ஸை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சேல்ஸ் வந்து 1,60,000, காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டு 1,25,000 மைனஸ் பண்ணால் வி கெட் கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டெல்லாம் என்னென்ன ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம். காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டுனா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இந்த பர்ச்சேசஸ் கூட என்ன ஆட் பண்ணணும்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் த கிராஸ் ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ்லேருந்து எதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம், காஸ்ட் ஆஃப் த கூட்ஸோ சோல்டு மைனஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டு நம்ம ப்ரீவியஸாக எல்லா எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷம் க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக், அது கூட பர்ச்சேஸ், பர்ச்சேசஸ் கூட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணி அதை இந்த சேல்ஸோட மைனஸ் பண்ணால் வி கெட் த கிராஸ் ப்ராஃபிட். ஏன் இந்த ஈக்குவேஷனை சொல்கிறேன்னா, திஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம்ஸ் பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா, இதை தான் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட்டாக நம்ம போட போகிறோம். ஓகே, hope you are clear with this. In the next module இந்த gross profit பத்தின ஒரு recap கொடுத்துட்டு I will go for the proforma of the trading account. இது வந்து கொஞ்சம் பொறுமையா ஒரு வாட்டிக்கு 2 தடவை பாருங்க, understand it clearly so that we can have a clear understanding of final accounts. Thank you.